ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடரணையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் 500 மற்றும் 1000 ரூபாய் பணம் செல்லாது என அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்தே ஏகப்பட்ட கூட்டம் அலைமோதியது. இதை பயன்படுத்தி ஏராளமான கூலி தொழிலாளிகள் கணக்கில் பல லட்சம் ரூபாய் பணம் பரிமாற்றம் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டுகிறார்கள். தங்களுக்கு தெரியாமல் தங்கள் கணக்கில் லட்சக்கணக்கில் பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது என்று 10க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் குற்றம் சுமத்தியிருக்கும் நிலையில் இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பான கேள்விக்கு மேலாளர் முறையான பதில் தெரிவிக்கவில்லை என்றும் வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். வங்கி கணக்கு எண்ணை தவறுதலாக எழுதி யாராவது டெபாசிட் செய்திருக்கலாம், பின்னர் அவர்களை எடுத்திருக்கலாம் என்று வங்கி சார்பில் அசட்டையாக பதில் வருவதாக கூறுகிறார்கள். அதனால் இந்த முறைகேடு குறித்து உயர் அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாடிக்கையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நான் திருடான ஸ்டேட் பேங்க்கில் வர சேமிப்பு கணக்கு வச்சுருக்கேன். ஆனால் நான் அவ்வளோ அமௌண்ட் என் பேலன்ஸில் கிடையாது. ஆனால் இப்போதைக்கு 2.5 லட்சம் ரூபா கணக்கில் ஏறி இருக்கு. ஆனால் நாங்கள் கூலி வேலை தான் பார்க்குறோம். ஆனால் இவ்வளவு பணம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் மேனேஜர் இந்த மாட்டம் போட்டு செஞ்சு இதுன்னு வச்சுருக்காப்புல.